அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி, அதாவது பேக் பெயின் சொல்லக்கூடிய இடுப்பு வலி வர்றதுக்கு உண்டான காரணங்களும், அதை எப்படி நம்முடைய அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ரொம்ப எளிமையாக சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பேக் பெயின், நம்ம சொல்லக்கூடிய பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வெரைட்டியில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, லோவர் பேக் பெயின், அதாவது அடி இடுப்பு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய வலிக்கு லோவர் பேக் பெயின். ஒரு சிலருக்கு சுளுக்கு பிடிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு தசை பிடிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு டிஸ்க் பல்ஜி ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா L3, L4, L5. ஸோ அந்த டிஸ்க்கு வந்து ஒரு சைடு வந்து கம்ப்ரெஸிங் ஆகிடுச்சு, ஸோ டிஸ்க்கு நவுந்திருக்கு, டிஸ்க்கு விலகி இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால பேக் பெயின் வந்துடுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து சர்ஜரி தான் மெயினாக வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் சர்ஜரி பண்ணி அது ஒரு சிலருக்கு சரியாகாமல் ஃபெயிலியர் ஆகிறதும் உண்டு. ஸோ நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ரொம்ப எளிமையாக வித்தவுட் சைடு எஃபெக்டில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம், தசை பிடிப்பு, சுளுக்கு பிடிப்பு, ஸோ இந்த எத்தனை கேட்டகரி இருந்தாலும் மக்களுக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்குன்றத நான் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு டாப் டு பாட்டம், அதாவது சாக்ரம் காக்கிஸ், அந்த அடி இடுப்பு பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் தொடர்ந்து ஃபுல்லாகவே ஒரு சிலருக்கு பெயின் இருக்கிறத பார்க்குறேன். அது ஒரு கேட்டகரி, அது ஒரு டைப். ரெண்டாவது லோவர் பேக் பெயின். ஸோ அந்த சாக்ரம் பகுதியில் மட்டும் ஒரு சிலருக்கு பேக் பெயின் இருக்கும். ஸோ அது ஒரு டைப். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சாக்ரம் பகுதியில் ஒரு சைடில் மட்டும், லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டில் மட்டும் ஒரு சிலருக்கு பேக் பெயின் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்கும், ஒரு சைடு கால் நரம்பு, அதாவது சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக, லெக்கு ஃபுல்லாக டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வலி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது, வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 மெத்தடில் இருக்குது. இந்த 6-7 மெத்தடு, எத்தனை மெத்தட் இருந்தாலும் எல்லாத்துக்குண்டான சொல்யூஷன் நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்குது. அதில் முக்கியமாக பர்டிகுலராக பார்த்திங்கன்னா லோவர் பேக் பெயின், அடி இடுப்பு பகுதியில் மட்டும் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் K3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ரொம்ப எளிமையாக, ரொம்ப வேகமாக இடுப்பு பகுதியை பலப்படுத்தக்கூடிய அது பாயிண்ட் அது. ஸோ அது கொடுத்தா போதும், ரொம்ப ஒரு 1 வீக் 10 டேஸ் எடுத்தால் போதும், முழுமையாக குணமாயிடும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி அது. ரெண்டாவது, இடுப்பு பகுதியிலேருந்து கழுத்து பகுதி வரைக்கும் பின்புறம் ஸ்பைனல் கார்டில் முழுக்க வலி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடல் குளிர்ச்சி இருக்கும், நரம்புகள் வந்து ஃபுல்லாக பலவீனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு K2 அண்டு UB60 அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை கொடுத்திங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய, இடுப்புலேருந்து முதுகு கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெயினும் முழுமையாக சரியாயிடும். ஸோ அதனால் ரொம்ப அருமையான ரிசல்ட்டு, எக்ஸ்ட்ரானரியாக வேலை செய்யும். ஸோ அந்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சாக்ரம் பகுதியில் ஒரு சைடில் மட்டும் வலி இருக்கும். இடுப்பு பகுதியில் லெஃப்டில் இருக்காது, ரைட்டில் மட்டும் இருக்கும். இல்லை சிலருக்கு ரைட்டில் இருக்காது, லெஃப்டில் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் SP1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான மிராக்கிள் பாயிண்ட்டு. இது தசை வலிகளை முழுமையாக கிளியர் பண்ணும். அதே மாதிரி ஒரு சைடில் இருக்கக்கூடிய வலியை ரொம்ப வேகமாக சரி பண்ணும். அது நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் SP1 பாயிண்ட் கொடுத்தா அந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய வலி ரொம்ப ஈஸியாக சரியாயிடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சயாட்டிக்கா பெயின், இடுப்பும் வலி இருக்கும், அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு காலில் உள் பக்கத்தில் நடக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், நடக்கும்போது ஃப்ரீயாக நடக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு GB43 அண்டு லிவரேட், இந்த 2 பாயிண்ட் கொடுத்தா போதும், அந்த இழுத்து பிடிக்கிற நரம்பை ஈஸியாக ஃப்ரீ பண்ணிட முடியும், ரொம்ப எளிமையாக. ஸோ அவங்களுக்கு அந்த சயாட்டிக்கா பெயினும் சரியாகும், சேம் டைமில்
அந்த பேக் பெயினும் சரியாகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக சரி பண்ணிக்க முடியும். சிலருக்கு காலில் சக்தி இல்லை, இடுப்புலையும் சக்தி இல்லை, எனர்ஜி இல்லாமல் இருக்குது, வலி ரொம்ப சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு லிவர் 2 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் GB38ன்ற ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த 2 புள்ளியை தொடர்ந்து கொடுத்தோம்னா உடம்புல சக்தி அதிகமாகவும், காலுக்கு சக்தி அதிகமாகி, இடுப்பு பகுதிக்கும் எனர்ஜி அதிகமாகிட்டு வலி முழுமையாக கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு அல்சர் பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வயிறு எரிச்சல், செரிமானம் நடக்கலாம், கேஸ்ட்ரிக் நடக்கலாம். இந்த மாதிரி கோளாறு இருக்கிறவங்களுக்கு ST36 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த புள்ளியை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக்கு, அல்சர் சரியாகும், அதே மாதிரி அவங்களுக்கு பேக் பெயினும் சரியாகும். ஸோ இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வித்தவுட் சைடு எஃபெக்டில் அனைத்து விதமான பேக் பெயினுக்கும் இதில் சொல்யூஷன் இருக்குது. ஸோ டிஸ்க் பல்ஜி, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு சர்ஜரி இல்லாமல் நேச்சுரலாக சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்குது. இது இருக்கிற வலியும் சரி பண்ணும், நெக்ஸ்ட்டு வலி வராமலும் பாதுகாக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷ அனுபவத்தில் பலாயிரக்கணக்கான மக்கள் குணமடைஞ்சிருக்காங்க. அதுவும் இப்போ பர்டிகுலராக இன்னும் நிறைய நாலேஜ் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த நாலேஜ் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். தேங்க்யூ, நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.